வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரியாணி கிட்டு யூஸ் பண்ணி பிரியாணி செய்ய போகிறோம். இன்றைக்கி ஹைதராபாத் பிரியாணி மிக்ஸ் வாங்கியிருக்கேன். 3 டைப்பில் பிரியாணி மிக்ஸ் கிடைக்கிது. இன்றைக்கி நான் வந்து ஹைதராபாத் பிரியாணி கிட்டு தான் எடுத்திருக்கேன். பேக்கெட்டுக்கு பின்னாடி எப்படி செய்யலாம் என்னங்கிறத விவரமாக போட்டிருக்காங்க. இதுக்கு ஃப்ரீயாக வந்து ஆச்சி பாயாச மிக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கறி மசாலா பட்டை அந்த இது மிக்ஸ் பண்ணது எல்லாமே சேர்ந்து இருந்தது இருக்குது. பாஸ்மதி ரைஸ் பேக்கெட் ஒன்று இருக்குது. பிரியாணி மசாலா அந்த பேஸ்ட் ஒன்று இருக்குது. இதில் சொல்லியிருக்கிறபடி அப்படியே ஃபாலோ பண்ணி இன்றைக்கி பிரியாணி அப்படியே செய்யலாம். இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். நல்லா பெரிய பெரிய பீஸாகவே எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் இப்போ கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்திருக்கேன். இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் செய்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து ஊற வைக்கணும். ஒருவேளை நீங்கள் மட்டன் எடுக்கிறதா இருந்தால் குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா பேஸ்ட்டை போட்டு நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. இப்போது நல்லா ரைஸை வந்து உதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த கிட்டில் கொடுத்துருக்க அதே அளவு தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மி பண்ண தண்ணியோட அளவு கம்மி ஆகிட்டா ரைஸ் வந்து நல்லா குழஞ்சி போயிடும். உதிரியாக வேணும்னா அந்த அளவே கரெக்டாக அந்த இதில் எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதே அளவு தண்ணி நிறைய ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸ் போட்டுட்டு கறி மசாலா பட்டை அதையும் போட்டு இதில் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வைக்கணும். ரைஸ் வந்து 3/4 பதம் வெந்திருந்தால் போதும். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சட்டி வச்சுட்டு அதில் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ஊற வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்க போகிறோம்.
லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவு ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த இதுலேயே நல்லா வெந்துடும். சிக்கனில் தண்ணி விடுறனால அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸ் நல்லா முக்காப்பது வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா அடிக்கனமான பாத்திரத்தை ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நல்லா ரைஸை நல்லா பரப்பி எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா வேக வச்ச சிக்கனை நல்லா பரப்பி போட்டுருங்க. அதுக்கு மேலே கொத்தமல்லி புதினாவை போட்டுருங்க. புதினாவை போட்டுட்டு அடுத்த லேயர் நம்ம திருப்பி ரைஸை அதுக்கு மேலே போட போகிறோம். போட்டுட்டு நெய் இருந்தால் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு அப்படியே தம் போட போகிறோம். தாராளமாக இந்த பிரியாணியை 2 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இந்த பேஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, அது ஊறுகாய் டைப்பில் இருக்கும், இல்லை அஜினமோட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த பேஸ்ட் உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. இந்த மாதிரி பிரியாணி கிட் வாங்கி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் நல்லா உதிரியாகவே இருந்தது. ஹைதராபாத் ஸ்டைலே அப்படியே இருந்தது. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.